ஃபேமிலி நாளைக்கு என்ன லஞ்ச் செய்யணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? சுண்டல் இருக்கா? டக்குன்னு சுண்டல் எடுத்து ஒரு கப்பில் போட்டு ஊற வைங்க. இன்றைக்கி நைட்டே நாளைக்கு செஞ்சு பாருங்கள் அந்த டிஷ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு கப் சுண்டலை வந்து நைட்டே ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கு தேவையான உப்பு, மிளகாய் தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு லெமன் எடுத்திருக்கேன். தக்காளி 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். பிரியாணியால் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு குக்கரில் கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனே நம்மக்கிட்ட இருக்க அந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். பிரியாணி இலை, சோம்பு, பட்டை எல்லாமே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா வெந்தோடனே தக்காளி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா சீக்கிரம் வேகிறதுக்கு வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்துக்கலாம். ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கிற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்பூன் பிரியாணி மசாலா, நெக்ஸ்ட்டு தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லா புளிக்காத தயிராக கெட்டி தயிரை எடுத்திருக்கேன். அதை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருங்க சுண்டலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எந்த கிளாஸில் எடுக்கிறோமோ அதை ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்.
நான் இன்றைக்கி வந்து 3 கிளாஸ் எடுத்திருக்கேன், அதனால் 6 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கிளாஸில் எடுத்துக்கிறீங்களோ அதே கிளாஸ் இல்லைனா கப்பில் வந்துட்டு மெஷரிங் அளவு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே வந்துட்டு நம்ம வந்து அரிசி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொதியாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி பாஸ்மதி அரிசி இல்லாதனால நான் வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசி மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கொதி வந்தோடனே மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்தோடனே இறக்குனோம்னா சுண்டல் புலாவ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். மறக்காமல் இதை வந்துட்டு கடைசியில் வந்துட்டு நெய் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.